உங்களோட நெக்ஸ்ட் பைக் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பைக்கோட ப்ரைஸில் ஒரு 5% கம்மி பண்ணி வாங்கிக்க முடியும். எல்லாருக்குமே ஃப்ளிப்கார்ட்டில் பைக் சேல் பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் அதில் நம்ம எப்படி மணி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதில் முன்னே தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணேன். அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லவும் போகிறேன். நான் பைக் வாங்குறதுக்காக ஆன்லைனில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நான் ஒரு சில ஷோரூம்ஸில் நேர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா விசிட்டுமே பண்ணியிருந்தேன். ப்ரைஸஸ் எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற ப்ரைஸஸையும் நான் கிராஸ் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு பேட்டர்னும் கிடைச்சது. அதை வச்சு உங்கள் பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஒரு 5,000 கிட்ட உங்களால் ரெடியூஸுமே பண்ண முடியும், டிபெண்டிங் ஆன் உங்களோட பைக் மாடலை பொறுத்து. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் செக் பண்ண மாடல்ஸ் வச்சு சொல்கிறேன். அது நான் ஒரு லிஸ்ட்டுமே எடுத்து வச்சிருக்கேன். லிஸ்ட்டை வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை லேப்டாப் எடுத்துக்கோங்க. தென் Triumph T4 அப்படிங்கிறத சர்ச் பண்ணி எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை சர்ச் பண்ணுங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா Triumph T4 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் சென்னையில் செக் பண்ணும்போது எனக்கு வந்த ப்ரைஸ் 1,99,139 rupees வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் சென்னையில் வந்து காட்டுது. ஆன்ரோட் கிடையாது, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் சொல்கிறேன். இப்போ உங்கள் ஃபோன்லேயே ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் Triumph T4 பைக்கை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு சேம் 1,99,139 rupees வந்து காட்டும். பட் இங்கே தான் ஒரு கேட்சே இருக்குது. ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் செக்ஷனில் ஒரு 6,000 பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,93,139 rupeesக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த பைக்கை வாங்கிக்க முடியும். விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 6K கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டே கிடைக்குது. இந்த 6,000 நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சிருந்தா மட்டும்தான் கிடையாது, உங்களுக்கு டெபிட் கார்டு இருந்தாலும் சரி, நெட் பேங்கிங்கு, யூபிஐன்னு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. இதே சேம் Triumph T4 ஷோரூமில் போயிட்டு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைனில் போட்டதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 rupees or 2,000 rupees அதிகமாக தான் இருக்கும். உங்களோட ட்ரீம் பைக் வாங்குறதுக்காக நிறையா அமௌண்ட்டு சம்பாரிச்சிட்டு தென் அதில் கொஞ்சமாவது அமௌண்ட் சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ப்ளஸ் தானே. எனக்கு நடந்த இன்சிடென்ட்னு சொல்கிறேன். ஸோ நான் ஒரு பைக் வாங்குறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஷோரூம் போயிருந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நான் லோன் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ லோனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் வந்து கேட்டிருந்தேன். அந்த கொட்டேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வாங்கியிருந்தேன். அப்படி வாங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சம்திங் வந்து ஃபிஷியாக வந்து தெரிஞ்சுது. ஸோ வந்து அவங்க சொல்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சரி, அந்த வர அமௌண்ட்டும் சரி, ஸோ கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து டிஸ்கிரிபன்சி இருந்தது. ஸோ நான் பார்க்கும்போதே எனக்கு வந்து தெரிஞ்சுது இதில் ஏதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஹிடன் சார்ஜஸ் நிறைய இருக்கிற மாதிரி. யூஸ்வலி நீங்கள் எடுக்கிற முக்கால்வாசி பைக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற லோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக அதை வந்து ரீட் பண்ணியோ இல்லை அப்படின்னா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அதில் நிறைய ஹிடன் சார்ஜஸ் இருக்கும். இந்த ஃப்ளிப்கார்ட்டோட ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஒரு அமௌண்ட்டை பே பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே நீங்கள் இஎம்ஐயில் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதே ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே வந்திருக்கு. விச் இஸ் உங்களுக்கு உங்களோட ஷோரூமில் கொடுக்குற ப்ரைஸை விட பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான இஎம்ஐலே நீங்கள் எடுத்துக்கவும் முடியும். நிறைய பைக் மாடல்ஸ் வந்து அவைலபிளாக கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் ஹீரோவில் இருக்கிற பைக்ஸ் நிறையவே வந்து இருக்குது. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ்ல இருக்கிற பைக்ஸ் நிறையவே இருக்குது. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா Triumph, KTM, ஸோ இந்த மாதிரி பைக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு பாப்புலரான மாடல்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அது எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஹீரோவோட எக்ஸ்பிரஸ் 200 4V தான். ஸோ இந்த பைக்கோட ஆன்லைன் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,56,707. ஆனால் இதை வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது 1,51,677 வாங்க முடியும். கிட்டத்தட்ட 6K டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் Triumph ஸ்பீடு இதோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,34,140 அப்படிங்கிற ப்ரைஸில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இதை 2,28,110 rupeesக்கு வாங்க முடியும். விச் இஸ் 6K டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V. ஸோ இதோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,37,600 rupeesக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்க அப்படின்னா 1,33,000க்கு வாங்க முடியும். கிட்டத்தட்ட 4K வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. டிவிஎஸோட Apache 160R 4V தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,38,000 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1,32,600க்கு வாங்கிக்க முடியும். விச் இஸ் 6K வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகே ப்ரோ, ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்குது. இதில் எப்படி நான் பைக் வாங்குறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பைக் ஆர்டர் போட்டால் வீட்டுக்குலாம் இந்த பைக் வராது. இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சில பிராண்ட்ஸ் கூட வந்து கொலாபரேஷன் வச்சிருக்காங்க. அது மூலமாக அவங்களோட டீலர்ஸோட சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பின்கோட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அந்த பின்கோடில் நீங்கள் சர்ச் பண்ணுற பைக்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ பையை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீலருமே உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. அந்த டீலர்கிட்ட போயிட்டு நீங்கள் மற்ற ப்ராசஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆஃப்லைனில் என்னென்ன ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான். ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் போகாமல் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிட்டு ஷோரூம் போகிறீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா யூடியூப்லேயே வந்து நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி வாங்கியுமே போட்டிருக்காங்க. ஸோ நான் வேணும் அப்படின்னா கீழே வந்து லிங்க்ஸுமே அட்டாச் பண்ணுறேன்.
இந்த பைக் மட்டும் கிடையாது, இன்னொரு சில பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதோட ஃபுல் லிஸ்ட்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே அதோட டேரக்ட் லிங்க்ஸே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது புதுசாக பைக் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிள் இல்லைனாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலரான மாடல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கீழே லிங்க்ஸுமே கொடுக்குறேன். இப்போ நான் ஷோ பண்ண அந்த மாடல்ஸோட லிங்க்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் பை லிங்க்கு கீழே கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யாராவது ஃப்ளிப்கார்ட்டில் பைக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூவை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ப்ராசஸையுமே கீழே என்டர் பண்ணுங்கள்.